Hi friends, welcome to JK Samayal. நம்ம இந்த வீடியோல Susiyam Sweet எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு கடலை பருப்பு இந்த கப் அளவுக்கு எடுத்து நான் குக்கர்ல நல்லா வேக வச்சிருக்கேன். நம்ம கையில வச்சு நசுக்கினாலே நல்ல மாவு வர அளவுக்கு நசுங்கணும். இந்த அளவுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பை வந்து தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கங்க. நம்ம கடலை பருப்பு வேக வச்சத வடிகட்டின தண்ணியிலேயே வந்து நம்ம வெள்ளை பாகு எடுக்க போகிறோம். அதுலேயே வந்து நம்ம ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளத்தை தெரிச்சு வச்சுருக்கோம். அதையும் அதிலேயே கொட்டி கொதிக்க விடுங்க. இந்த வெள்ளம் வந்து ரொம்ப கட்டியாக வர அளவுக்குலாம் நம்ம செய்ய போகிறதில்ல. வெள்ளம் வந்து நம்ம போட்ட தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். வெள்ளத்தை நம்ம போட்டது வந்து இந்த அளவுக்கு கொதிச்சிட்டாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை மூடி தேங்காய் மிக்சியில் நல்லா திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் வந்து நெய்லேயே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 ஏலக்காவை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவும் இதில் சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துருங்க. இதை வந்து நல்லா கலரி விட்டுருங்க. கடலைப்பருப்பும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடுங்க. கரண்டிலேயே வந்து நல்லா அழுத்தி விடுங்க. பருப்பும் நல்லா மசிஞ்சிரும். இப்போ நம்ம தண்ணியில் வெள்ளத்தை காய்ச்சின வெள்ளைப்பாகையும் வந்து இந்த பருப்புலேயே சேர்த்துருங்க. இது வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெள்ளத்தில் இருக்கிற அழுக்கெலாம் அந்த ஃபில்டர் ஆகிடும். நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ தண்ணியாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக ட்ரையாக வர வரைக்கும் கரண்டிலே கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக காஞ்சி ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம பூர்ணம் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சி ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின வெள்ளை தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு இருக்கணும். பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி அந்த அளவுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுனே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிறதுக்கு டைம் வந்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் கலரி விட்டுனே இருங்க. கலரி விட்டுனே வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூர்ணத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதில் இருக்கிற சூடு போகட்டும். அந்தளவுக்கு நல்லா ஆற விடுங்க. நம்ம எடுத்து வச்ச பூர்ணத்தை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டுன்னு சொல்லியிருந்தேன். 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லிக்கு செய்வோம் பார்த்தீங்களா, இட்லி மாவு, அந்த மாவே வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பே ஜாஸ்தி தான். ரெண்டாவது மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கு எந்த அளவுக்கு விடுவோமோ அந்தளவுக்கு கட்டியாக இருக்கட்டும். தோசைக்கு ஒரு அளவுக்குலாம் தண்ணியாக விட்டுறாதீங்க மாவு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பூர்ணத்தை வந்து இந்த இட்லி மாவில் ஃபுல்லாக தொட்டு நல்லா முழுகிற அளவுக்கு 4 பக்கமும் பெரட்டி எடுத்துக்குங்க. பெரட்டி எடுத்துகிட்டு பேனில் ஆயில் ஊற்றி இதை பொரிக்கிறதுக்கு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து சேர்த்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுக்க பூர்ணத்தை வந்து இட்லி மாவுலேயே போட்டு 4 பக்கமும் நல்லா சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த இட்லி மாவுலேயே உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலில் போட்டது ஒரு பக்கமும் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கமும் கரண்டி போட்டு நல்லா திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்மளோட சுசி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து எல்லா பூர்ணத்தையும் வந்து இட்லி மாவில் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சுட சுட நம்மளுடைய Susiyam Sweet ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தமுத வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்தோட வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.